இன்றைக்கி நம்ம கடச்சநல்லூரில் இருக்க கலர் மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கரெக்டாக ஊமச்சி குளத்துலேருந்து கடச்சநல்லூர் போகிற ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் டாக் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. நாங்கள் எப்போயுமே இங்கே தான் வாங்குவோம். மந்த்லி ஒன்ஸாவது வந்து ஏதாவது ஃபிஷ்ஷஸ் நான் இங்கே வாங்கிட்டு போயிடுவேன். இங்கே வந்து எல்லாமே எல்லா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டுமே இங்கே இருக்குது. இப்போ வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்கிறதால காலியாக இருக்குது. அப்புறம் அந்த அக்வாரியத்துக்கு டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்டோன்ஸு, சாண்டு, அக்வாரியம் சாண்டு, அப்புறம் ஃபில்டரு, மோட்டர், அப்புறம் எல்இடி லைட்ஸ், கலர் லைட்டு எல்லாமே இங்கே இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நெட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷிங்கோட மெடிசனு இங்கே எல்லாமே கிடைக்கும். இது வந்து புதுசாக வந்திருக்க ஸ்டாக்கு கொய் ஃபிஷ்ஷு. இப்போ தான் நான் அந்த கொய் ஃபிஷ்ஷை இங்கே பார்க்குறேன். நான் எப்போயுமே வந்தால் கேட்பேன் கொய் ஃபிஷ் இருக்கான்னு. ஸ்டாக் இல்லைன்றவாங்க. இப்போ நிறையா வந்திருக்கு ஸ்டாக்கு. இது எல்லாமே கோல்டு ஃபிஷ்ஷு, பேரண்ட் சைஸு. இது எல்லாமே டைகர் டெட்ரா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுவும் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு தான். இது வந்து கொய் கார்ப் ஃபிஷ்ஷு. நான் வந்து கொளத்தூர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருக்கேன். அது வந்து பீஸு கொய் வந்து 1000, 2000. ஆனால் இங்கே வந்து பேரே வந்து 100, 250, 200 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. மாலியோட பேரண்ட் சைஸு இங்கே எல்லா கலருமே இருக்குது. கப்பீஸுமே இங்கே வந்து பேரே வந்து 30 rupees, 40 rupees தான். இது வந்து விடோ டெட்ரா. இதுதான் நான் வளர்த்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் நான் இப்போ மாலி ஃபிஷ்ஷஸ் தான் வாங்கிட்டுருக்கேன். இங்கே வந்து பாண்டு செட்டப் எல்லாமே இருக்குது. இது பண்ணுன்றதால எல்லாமே இங்கே தான் வளர்க்குறாங்க. இதில் நிறைய கொய் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கொய், மாலி எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பண்ணையை வந்து ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக ஏதாவது வாங்காமல் போக மாட்டோம். இது வந்து நியூ அரைவல்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ளவரான் ஃபிஷ்ஷு. இது மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்தது. மற்ற அந்த 2 ஃபிஷ்ஷுமே நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. கலருமே நல்லா ஹெட் பம்போடு இருந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து எங்களுக்கு பசங்களுக்காக மீன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணணுன்றதுக்காக அடுத்தடுத்து மீன் வாங்க வந்து இங்கே இந்த பண்ணை செட்டப்பை பார்த்த உடனே எனக்கு எப்படியாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது வரணும்னு தோணும். இதெல்லாம் பீட்டா ஃபிஷ்ஷஸ்ஸு. எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. எனக்கு பீட்டா ஃபிஷ்ஷஸில் இருக்க வெரைட்டி நேம் தெரியாது. ஆனால் எல்லாமே பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிவாகவும் இருந்தது. எல்லா வெரைட்டியுமே அவங்க வச்சுருக்குறாங்க. நான் சண்டேன்றதால சண்டே மண்டே தான் நிறையா ஸ்டாக் வரும்னு சொன்னாங்க. இதெல்லாமும் நல்லா பாருங்கள். கலர் வந்து ப்ளூ கலர் ஃபிஷ்ஷஸாக நிறையா இருந்துச்சு. அது பண்ணைக்குள்ளே போகலாம் வாங்க. இதெல்லாம் வந்து பாண்டு செட்டப் தான். இதில் வந்து பேரண்ட் சைஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. சின்னது குட்டி எல்லாமே தனியாக வச்சுருக்குறாங்க. பார்க்கவும் இங்கே பாருங்க எவ்வளோ நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கோல்டு ஃபிஷ் சைஸ். அவ்வளோ பெரிய மாலி இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேரண்ட் சைஸும், லெஃப்ட் சைடில் வந்து அதோட பேபிஸும் விட்டுருக்காங்க. ஒயிட்டு பிளாக்கு தனியாக, கோல்டு ஒயிட்டு தனியாக, அந்த மாதிரி அவங்க செப்பரேட் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாமே சின்ன சின்ன பாண்டு செட்டப்பு. இதில் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா இதில் ஃபுல்லாமே கப்பி ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து இப்போ ஸ்னெயில் நிறையா மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்னெயில் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பேரண்ட் சைஸோட பெருசாக இருக்கிற மாலி. இதுலேயுமே வந்து சின்ன சின்ன மாலி இருக்குது பிளாக்கு. ஃபுல்லாமே ஸ்னெயில் தான். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் கோல்டு ஃபிஷ்ஷஸ் சைஸில் இருக்கிற பிளாக் மாலிங்க. ஃபுல்லாமே பிளாக் மாலி. நான் இந்த மாதிரி பெரிய மாலி ஃபிஷ்ஷஸை பார்த்ததே இல்லை. இதுலேயுமே மாலியும் இருக்குது, உள்ள கப்பி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. செட்டப் வந்து ஃபுல்லாமே இந்த அல்லி செடி வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு டேங்க் செட்டப் வேணும்னாலும் பண்ணித்தராங்க. இது வந்து ஃபுல்லாமே ஃபாக்ஸ் ஸ்டைலு. நல்லா ஃபிஷ்ஷஸ் வாங்கினீங்கனாலே ஃபாக்ஸ் ஸ்டைல் கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. எல்லாமே ஃபாக்ஸ் ஸ்டைல் தான். உள்ளே மீன் இருக்குது, அது எடுக்க தெரியல. எல்லாம் போய் பயத்தில் உள்ளே போயிடுச்சு. வருது பாருங்கள். எல்லாமே மாலி தான். இந்த தடவை மாலி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி மாலி ஃபிஷ்ஷஸாக தான் இருக்குது. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஏஞ்சல் ஃபிஷ்ஷு பாருங்கள், ஆளை பார்த்தோன்னே ஓடி போயிடுவாங்க மொத்தமாக. இது வந்து விடோ டெட்ரா. இங்கே பாருங்கள். இது வந்து டைகர் டெட்ரா. அடுத்து கோல்டு ஃபிஷ்ஷு. இதெல்லாம் வந்து கொய் ஃபிஷ்ஷஸுங்க. நிறைய இந்த தடவை கொய் ஃபிஷ் போட்டிருக்காங்க. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து கொய் ஃபிஷ் செட்டப் இல்லைன்றதால என்னால் வாங்க முடியல. இங்கே பாருங்கள், நான் கையை வச்சு அதை கூப்பிட்டேன். அப்படியே அது எல்லாம் ஒரு சைடாக ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதெல்லாம் ஷார்க்குங்க. ஷார்க்கு செம்ம ஆக்டிவ், சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஷார்க்கு நல்லா இருந்தது. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட ஒரு வெரைட்டி தான். வெல்வெட் கிளாத் மாதிரி இருந்துச்சு பார்க்க. இதுவும் கோல்டு ஃபிஷ்ஷு. இதெல்லாம் மாலி. நிறைய இந்த தடவை மாலி தாங்க. இது வந்து கொய்யுங்க. இது 3 inches கொய் ஃபிஷ்ஷுங்க. அடுத்ததுலேயுமே இதில் 2 inchesக்கு இருக்கும் இந்த கொய் ஃபிஷ்ஷுமே. அப்புறம் இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸ் கொய்யெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் இதை ப்ரீட் பண்ணி எடுத்திருப்பாங்க. எப்படியும் ஒரு மாதம் ஃபிஷ்ஷஸாக இருக்கும் இது.
இதையுமே கொய் பார்க்க பாருங்கள், நல்லா கோல்டு ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ஒன்றா சேர்ந்து தாங்க சுற்றுறாங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக காலியாக விட்டுட்டாங்க. டேங்க் ரெடி பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த செட்டப்புக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து டேங்க்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம டேங்க் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 2 அடி டேங்க்கு, 1 அடி 1 அடி நம்ம எப்படி வேணுமோ, இல்லை நம்ம பீட்டா வளர்க்குறதுக்கு டிவைட் பண்ணி கேட்டால் கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லியுமே வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து விசிட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ சின்ன பசங்க எல்லாம் வராங்களா, அவங்கள வந்து இந்த ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஃபிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. எப்படியும் ஒரு 30 பசங்க கிட்ட வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து 3 பேர் வந்து மாலி ஃபிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்குமே ரொம்ப சந்தோஷங்க. என்கிட்ட மீனை எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்து காமிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.